நீதிமொழிகள் 14:30 சொல்லுது, பொறாமையோ எலும்புருக்கி. இந்த பொறாமைன்றது யார் மேல் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களை அழிக்கிறது. காயின் ஆபேலை கொலை செய்தது பொறாமையினாலே. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டது பொறாமையினாலே. யோசேப்பு விற்கப்பட்டது பொறாமையினாலே. இந்த பொறாமை யாரு பொறாமைப்படுறாங்களோ அவங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்ப சவுலுக்கு தாவீதின் மேல பொறாமை. அப்படி இருக்கும்போது அவனுடைய அரண்மனையும் அவனுடைய சொகுசு வாழ்க்கையும் விட்டுட்டு தாவீதை தேடி ஒவ்வொரு காடு மேடா அலையிறான். அந்த இளைய குமாரன் வந்த டைம்ல மூத்த குமாரனுக்கு அந்த இளைய குமாரன் மேல பொறாமை இருந்ததுனால அந்த கொண்டாட்டத்துக்குள்ள போய் அதை அனுபவிக்க கூட கொடுத்து வைக்கல. அப்போ அந்த பொறாமை ஒருத்தங்கிட்ட இருக்கும்போது அவர்களையும் பாதிக்குது. அவர்கள் யாருமே பொறாமைப்படுறாங்களோ அவங்களையும் பாதிக்குது. ஆனா இந்த பொறாமையிலிருந்து வெளியே வரணும்னா ஒரு வசனம் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீதியை சார்ந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களானால் அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குது. அன்புக்கு பொறாமை இல்லை. அந்த பொறாமை வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, இனிமேல் என்னையும் ஆசீர்வதிப்பீங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அதுதான் நமக்கும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அடுத்தவர்களும் நிம்மதியா இருக்க முடியும்.